வணக்கங்க. அம்மா கை சமையலுக்கு உங்களே அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவுக்காக என்ன செய்ய போகிறேன்னா, மொச்சக்கொட்டை பருப்பு சாதம் செய்ய போகிறேங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு அரிசி, பருப்பு வந்து 1/4 கப்பு, அவரைக்கொட்டை 1 கப்பு, இதெல்லாம் சேர்த்து கழுவிக்கலாம். ஒரு 2 எல்லாம் அழைச்சிட்டு அப்புறம் குக்கரில் சேர்த்துடலாம். 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. அரை ஸ்பூன் மஞ்சள், உப்பு 1 ஸ்பூன், ரெண்டும் சேர்த்துட்டு இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், 3 காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் 1 கப்பு, இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு. அரிசி பருப்பு சாதத்தை வந்து குக்கரில் வச்சு விசில் விட்டுன்னு வந்துட்டுங்க. இப்போ வந்து தாளிச்சிக்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சிங்க. தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூனு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இடித்து வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சது, கறிவேப்பிலை 2 கொத்து, சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கப்பு, இதெல்லாம் கலந்து விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. டேஸ்ட்டுக்காக தான் சின்ன வெங்காயம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால். வெங்காயம் பாதி வெந்து வந்துருச்சுங்க. இப்போ வந்து கீரை சேர்த்துக்கலாம். முருங்கீரை போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கீரை வந்து உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் போட்டு செய்யுங்க, இல்லைன்னா அப்படியே கூட செஞ்சு சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். முருங்கீரை வந்து நல்லா வதங்கிடுச்சிங்க எண்ணெயில். இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்துங்க, அது சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, தக்காளி வதங்கிறதுக்காக குழம்பு வச்சுக்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ அரைச்சி வச்சு மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா வதங்கணும். பச்சை வாசனை வந்து போகணும். அது மட்டும் நம்ம நல்லா வதக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துன்னு பாருங்கள். இப்போ வந்து நம்ம வேக வச்சு சாதத்தை அதில் கலந்துடலாம். வந்து கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சாதத்திலே உப்பு போட்டு வேக வச்சுருக்குறோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம்.
மொச்சக்கொட்டை பருப்பு சாதம் ரெடி. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடலாம். சூப்பரான மொச்சக்கொட்டை அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ வந்து டேஸ்ட் பார்த்துடலாமா எப்படி இருக்குதுன்னு. சாப்பிட்டு பார்த்தா தான் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கும் தெரியும். சூப்பர். நல்ல முருங்கைக்கீரையோட நெய் ஊற்றி சூப்பராக சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க. முருங்கைக்கீரை வந்து சத்தானது தான், ஆனால் நெய் அது ஜதில் சேர்ந்த உடனே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் தூக்கி கொடுக்குது. சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமைக்கிடுங்க. நன்றி.